இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு புதுமையான படம். எப்படி உங்ககிட்ட சொல்றது, இந்த பக்கம் எந்திரன் படம் இருக்கா? ஆமா இருக்கு. இந்த பக்கம் அர்ஜுன் ரெட்டி படம் இருக்கா? ஓகே, இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா சித்தார்த் ராய் வந்துரும். இதுக்கு மேல படம் என்ன வரும்? சித்தார்த் ராய். ஓ மாப்பிள்ள, அந்த படம் அதான் விட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம எந்திரன் படத்தோட கதை என்ன? ஒரு எந்திரத்துக்கு உயிர் கொடுப்பாங்க, அந்த உயிருக்கு உணர்ச்சி கொடுப்பாங்க, அதுக்கு உணர்ச்சி முத்தி போய் காதலாலையும் காதலா பண்ற காதல்னு கழட்டி போட்டுருவாங்க. அப்புறம் ரெட் சிப் மாட்டிட்டு வில்லனா வரும். அப்புறம் அதுவே அதை டிஸ்மேண்டில் பண்ணி செத்து போயிடும். இப்ப இதே கதையை அர்ஜுன் ரெட்டிக்கு மாத்தனா அதாங்க சித்தார்த் ராய். அந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்ம அதிகமா பேசாம வீடியோக்குள்ளேயே போயிருவோம். ஓபன் பண்ணா காருக்குள்ள நம்ம சித்தார்த் ராய் நம்ம ராஜாத்தி ராஜா ராகவா லாரன்ஸ் மாதிரி அட் அ டைம்ல 2 சிகரெட் இழுத்துட்டு வராரு. போக பார்த்துட்டு செத்துருவாங்க. வந்தவர் வேகமா அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் சொல்ற ஒரே வார்த்தை, Why blood? Same blood. யாருப்பா அந்த இந்து? எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. எங்கடா இந்துவை மறைச்சு வச்சிருக்கீங்க? அவன் ஹாஸ்டல்ல இருக்கா, வீட்டுல இல்லையே. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை பொருளை போட்டு உடைச்சிருக்க மாட்டான் இல்லடா மடையா. நம்ம சித்தார்த் ராய் உடைச்ச பொருள் எல்லாத்தையுமே மாத்தி கொண்டு வந்து புதுசு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எதுக்குடா உடைக்கணும்? எதுக்குடா புதுசு கொண்டு வந்து வைக்கணும்? அந்த ஹாஸ்டலுக்கு போயும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இந்துன்னு தான் கத்திட்டு இருக்காரு. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா வந்து இந்துவை பார்த்தா நைஸ் கேர்ள். இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? இந்த படத்தோட ட்ரெய்லர் தம்ப்நெயிலே இதுதான் இருந்துச்சு தெரியுமா? நாக்குனு காவாலி இந்து, நாக்குனு காவாலி. ஆமாண்டா, நீ ஒரு காவாலி பையன் தான் அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகேமா, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ நாளையில இருந்து காலேஜ் வந்துருமா? சரி, நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு படிப்புல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? அப்படியா? உன் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர் லேப்ல இருப்பாங்க, அங்க போய் பாரு. கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள வந்து பார்த்தா இங்க இவன் குஜாலா இருக்கிறான். உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்ல என்ஜாய். இதுல ஹீரோயினை வெளியே காவலுக்கு வேற நிக்க சொல்லிட்டு போறான் பாவன். எப்படி உட்காந்துருக்கான் பாரு. நம்ம ஹீரோ பாட்டுக்கு பல்லு தேய்ச்சிட்டே காலேஜுக்குள்ள வருவாரு, வாய் கொப்பளிச்சுட்டு போய் கிளாஸ்ல உட்காருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கியூரியாசிட்டி, யாரா இவனை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. அன்னைக்கு என்னடான்னா கம்ப்யூட்டர் லேப்ல கசமசா பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு என்னடான்னா பல்லு தேய்ச்சிக்கிட்டே காலேஜுக்குள்ள வரான். யாரா இருப்பான்? இவனுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க? யாரு பாப்பா இது? இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, இவ்வளோ பிரில்லியண்டா இருக்கிறா. ஹூ இஸ் திஸ்? இரு அன்னைக்கு கம்ப்யூட்டர் லேப்ல கசமசா பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான் நீ. அவ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. சரி, என்னமோ போய் தொலை, அவனை பத்தி பில்டப் பண்ணுமா. Only Siddharth, a born genius. I say is greater than Einstein, greater than Einstein, greater than Einstein. ஐன்ஸ்டைனை விட பெட்டராமா. போட்டு கொடுக்குறியா? இல்ல என்ன, இந்த காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல 9 வருஷமா ஒருத்தன் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் நீங்க தானே? இப்போ நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அவங்க அம்மா இருந்துக்கிட்டு டாக்டர் கிட்ட எப்படி இவனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தார்த்து சின்ன வயசுல இருந்தே ஒரு புத்தக புழுவுங்க. அவனுக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி அவங்க அப்பா லைப்ரரியில இருந்த எல்லா புக்கையுமே அவன் படிச்சு முடிச்சுட்டான் தெரியுமா. ஒரு நாள் இப்படி மேலே ஏறினாங்க, தவறி கீழே விழுந்து போயிட்டான். கையில் அடிபட்டு ரத்தமாக கொட்டிட்டு இருந்துச்சு. என்னடா தம்பி ரத்தமாக கொட்டிட்டு இருக்கு, வலிக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஒன்று சொன்னான் பாருங்க, வலிக்குதுதாமா, அழுதா வலி குறைஞ்சிருமா, போய் மருந்து எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்படித்தான் ஒரு நாள் அவங்க தாத்தா செத்து போயிட்டாரு. ஸ்கூல்ல இருந்து அவன் வந்தான். அழுதுட்டு இருக்கிற அப்பாவை பார்த்து ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா எதுக்குப்பா ஓவர் ஆக்டிங் பண்றன்னுட்டான். யோ
அட இதை விடுப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அம்மா பசிக்குதுன்னு சொன்னான் சார். 2 நிமிஷத்துல சிக்கன் 65 எடுத்துட்டு வரேன்டான்ட்டு போனேன். அம்மா 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு போய் இலையை பிச்சு தின்னுட்டு இருக்கிறான் சார். இப்ப பாருங்க, சிட்டி ரோபோ மாதிரி அப்படியே எக்ஸாக்டா ஸ்கேன் பண்ணுவாரு பாருங்க. டேய் இது சிட்டி இல்லடா அயன்மேனு. சிட்டியும் ஒரு அயன்மேன் தான்ப்பா. இந்த மாதிரி பையன் பைத்தியக்காரனாய் போயிட்டான்னு அம்மா புலம்பிட்டு இருக்கிறப்பயே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போறான். வெளியே போனவர் ஒரு பிள்ளைய பார்த்து லைட்டர் கேட்கறாரு. பொட்ட பிள்ளைகிட்ட வந்து லைட்டர் கேட்கற நீ? அந்த பிள்ளையோட பேகை பிடுங்கி உள்ள இருந்து காண்டம் பாக்கெட்டை எடுத்து காண்டம் மட்டும் வச்சிருக்கிற, நீ யூஸ் பண்றிய காண்டமை நீ வச்சிருக்கல, அது மாதிரிதான் கேட்டா இருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நம்ம ஹீரோ லைட்டர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப வந்து பற்ற வச்சது யாருன்னு பார்த்தோமா, ஹீரோவோட அத்தை பொண்ணு. நம்ம ஹீரோவுக்கு அச்சக்கா அச்சக்கா பண்ற ஆசை வந்துருச்சுன்னா யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு, பண்ணிடுவாரு. யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? ஹீரோயின் நாங்க உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோயின் கிட்ட போய் கேட்கலான்னு போவாரு. போற வழியில பக்கத்துல ஒரு ஆயமா கூட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆயம்மா கிட்ட போயிட்டு நோக்கு வருமத்தாலேயே நோக்கி நொக்க போயிருவாரு. என்னடா மீல்ஸ் ரெடிங்கிற மாதிரி சொல்றா? ஹீரோ ஒரு நாள் காமசூத்ரா புக்கை படிச்சிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு மாதிரி கிளுகிளுப்பாயிருது. அப்ப அவங்க அத்தை பொண்ணை கூப்பிட்டு பிசிக்கலா எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாரு. சீ வெக்கமா இல்லையா? நான்லாம் உன்னை எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னடா இப்படி சீப்பா வந்து கேக்குற? அசிங்கமா இல்ல? இல்ல. It's disgusting. Just like food and sleep, sex is the most essential biological need of the body. In other words, sex is a physical hunger that needs an outlet otherwise. Depriving yourself of sex can have a negative impact on endorphins and lead to depression and anxiety. In my opinion, sex is not a treasure that has to be saved for marriage and handed over to spouse. பேசி முடிச்சிட்டியா? அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாது. In my opinion, sex is not a treasure that has to be saved for marriage and handed over to spouse. Okay. அப்பா என்னப்பா சொல்றாரு? செருப்ப கட்டி வச்சு உள்ள வாங்கன்றாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அப்புறம் ஏதோ ஒரு காம்படிஷன்ல போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் மற்றும் பலர் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிறப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரேங்க்ல இருக்கிறாங்க. ஒன்னு இவங்க 2 பேருமே வின்னர்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல நான் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதே போட்டியை சின்னதா வச்சிருக்கலாம். இவனுங்க லைஃப்னா என்னன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டானுங்க. அவங்க 2 பேரும் பேசி பேசி என்ன கொண்டு விட்டாங்கப்பா. அப்படியேதான். என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? யா. அந்த போட்டியில நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ல ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் சித்தார்த் ராய்னா He's the topper of the college, topper of the university and topper of the board. ஆனா இதுக்கப்புறம் சித்தார்த் ராய்னா ரெண்டாவது விஷயத்தையே பண்ணி 2வது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா உடனே ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போய் பிச்சைக்காரங்கிட்டலாம் சண்டை போட்டு அடிக்கடியெல்லாம் வாங்குறாரு. ஏண்டா இதெல்லாம் எதுக்குடா? சென்டிமெண்ட் நல்லா உள்ள இறங்கணுமே. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து இந்த புகை ஊது, உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிருங்கிறான். நம்ம தலைவர் புகையை ஊதினாரு. இன்டர்மிஷன். இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வரப்ப ஒருத்தன் வந்து இடிச்சிருவான். இடிச்சுட்டு கெட்ட வார்த்தையில வேற திட்டி விடுவான். நம்ம ஹீரோக்கு உடனே கோவம் வந்துடும், பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சிட்டிக்கு கோவம் வருது. இதே நார்மலா நம்மள மாதிரி இருக்கிற பசங்க பிடிச்சி அடிச்சு ஏதாவது பிரச்சனை அனுச்சு அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நம்மள திட்டுவாங்க. ஆனா இவரோட எக்ஸாக்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? சிட்டிக்கு கோவம் வருது அப்படிதான் இருக்கும். என் பையன் கோவப்பட்டுட்டான்னு ஸ்வீட்டு கொடுக்காத குறை தான் அவ்வளோ பூரிப்பு அவங்க அப்பாவுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ ஷேவெல்லாம் பண்ணிட்டு பயங்கரமா முஸ்டாச்செல்லாம் வச்சு ஆளே பார்க்க படு ஹேண்ட்ஸம் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனிதர்களோட உணர்ச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. மலையில நம்ம ஹீரோயினும் இன்னொரு பொண்ணு வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அந்த இடத்துல இந்த அம்மா தையத்தக்க நாடிட்டு இருக்க இந்த அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ப்ரப்போஸ் பண்ண கையோட அந்த இடத்துலயே பச்சக்கா வேற என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? I'm technically a virgin, physically not. I'm technically a virgin, physically not. அது என்னடா டெக்னிக்கலி வெர்ஜின் பிசிக்கலி நாட்டு? ஏன் திமுங்களா? எப்படி
அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அப்படின்னா என்னடா அர்த்தம் சொல்லுங்கடா. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லாங் ட்ரிப் போறாங்க. பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு மணல்ல படுத்து மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க ஜாலியாக லவ்வில் சுற்றிக்கிட்டு அப்படியே ஒரு பார்ட்டிக்கு ஒன்று போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு டேர் கிஸ்ஸு கொடுக்கணும் ஹீரோவுக்கு அப்படின்னு. அப்படியே கிஸ்ஸு கொடுத்துட்டு இருந்ததில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துலயே தூக்கி போட ஆரம்பிச்சிருவாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து, டே கண்ட இடத்துல கழட்டுறதுக்கு நான் என்ன நாயா? அப்போ கூட ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் லவ் இருக்கும். ஆனால் இவர் எப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டு போனாரோ அப்பயே லவ் எல்லாம் புட்டுக்கிச்சு. எப்படியோப்பா இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகணும், அதுதான் கதை. பிரேக்கப் ஆயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ இந்துன்னு பைத்தியம் முடிச்சே செத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு உண்மை கதைன்னு. ஏண்டா இதில் எதுடா உண்மை கதை? இருந்தாலும் புத்தக புழுவா இருந்து புட்டைக்கு போயிருப்பானே தவிர இந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருந்திருப்பானாங்கிறது சந்தேகம் தான். சரி, நான் உங்களை அடுத்து ஏதாவது ஒரு மொக்கையான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.